Hi students, 12th Maths, Chapter 3, Theory of Equations, Exercise 3.1, question number 7. If alpha, beta, gamma are the roots of the polynomial equation ax cube plus bx square plus cx plus d equal to 0, find the value of summation alpha divided by beta gamma in terms of the coefficients. சரி, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கியூபிக் ஈக்குவேஷனுடைய 3 ரூட்ஸு ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு இருந்தால் சம்மேஷன் ஆல்ஃபா பை பீட்டா காமா இதனுடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ். இன் டேர்ம்ஸ் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ்னால் இந்த ஏபிசிடி அது இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கலாம். அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. சரி, முதல்ல கியூபிக் ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கலாம். கிவன் ax cube plus bx square plus cx plus d equal to 0. இதில் ஏதாவது டேர்ம் மிஸ் ஆகிருக்கான்னு பார்த்துங்க. எக்ஸ் கியூபு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 1 அப்புறம் கான்ஸ்டன்ட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, எதுவும் மிஸ் ஆகலை. ஓகேவா? இது வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். அதனால 3 ரூட் இருக்கும், அவங்களே தந்திருக்காங்க ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 3 ரூட் தெரிஞ்சால் நம்ம அந்த ரூட்டுக்கும் இந்த ஏபிசிடி அந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் எழுத முடியும். அதுதான் வீட்டாஸ் ஃபார்முலா. ஓகே, சரி, இப்போ இந்த 3 ரூட்டையும் சம்மேஷன் பண்ணால் ஒரு ரிலேஷன்ஷிப் எழுதலாம். ரிலேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி சைன் போட்டு வச்சிங்க. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எப்போவுமே பாசிட்டிவ், செகண்ட் டேர்ம் வந்து நெகட்டிவ், தேர்டு டேர்ம் பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்படியே சைன் ஆல்டர்னேட்டிவாக போட்டுடணும். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ். சரி, இந்த 3 ரூட்டையும் ப்ளஸ் பண்ணால் ஒரு ரிலேஷன்ஷிப் வரும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு சம் ஆஃப் த ரூட் என்னன்னா செகண்ட் டேர்ம் கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் கோஎஃபிஷியன்ட். செகண்ட் டேர்ம்னா எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் பி, பட் ரூல் படி மைனஸ், ஸோ மைனஸ் பி டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் கோஎஃபிஷியன்ட். அப்போ எக்ஸ் கியூப் கோஎஃபிஷியன்ட் ஏ, ஸோ பி பை ஏன்னு வரும். அப்போ ஒவ்வொரு ரூட்டாக ப்ளஸ் பண்ணிட்டோமா, அப்புறம் ரெண்டு ரூட்டாக மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணுறது. ரெண்டு ரூட்டாக மல்டிப்ளை பண்ணுறதுனா இப்போ ஆல்ஃபாவும் பீட்டாவும் மல்டிப்ளை பண்ணால் ஒன்று கிடைக்கும். அதேமாதிரி பீட்டா காமா இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதுறது. அப்புறம் காமா ஆல்ஃபா இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுறது. அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, அதே போல் காமா ஆல்ஃபா ரெண்டாக மல்டிப்ளை பண்ணிட்டோமா. இதுக்கு நடுவில் ப்ளஸ் போடுங்க. இது ஈக்குவல் டு என்ன வரும்னா தேர்டு டேர்ம் கோஎஃபிஷியன்ட்டு. தேர்டு டேர்ம்னா எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் சி டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் கோஎஃபிஷியன்ட்டு ஏ, ஸோ சி பை ஏன்னு வரும். அப்புறம் 3 ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதிலிருந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா ஈக்குவல் டு, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா லாஸ்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் கோஎஃபிஷியன்ட். லாஸ்ட் டேர்ம்னா டி மட்டும்தான் இருக்குது, பட் ரூல் படி மைனஸா, ஸோ மைனஸ் டி டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் கோஎஃபிஷியன்ட்னா ஏ, மைனஸ் டி பை ஏ. ஸோ இதிலிருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சம்மேஷன் ஆல்ஃபா பை பீட்டா காமா அது போடலாமா? சரி, எழுதிங்க. சம்மேஷன் ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா காமா ஈக்குவல் டு, அப்போ இந்த சம்மேஷனை வந்து நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதணும். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம், அப்படியே எழுதுங்க. ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா காமா. இப்போ நான் சம்மேஷனை எடுத்துட்டேன். அப்போ இது ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ இதுக்கு அடுத்தது டேர்ம் வரும். இதனுடைய சைக்ளிக் ஆர்டரில் அது என்னென்ன எழுதுங்க கரெக்டாக. சம்மேஷன் இதில் ப்ளஸ் போட்டுருங்க. அடுத்தது இப்போ நியூமரேட்டரை கவனிங்க. இங்கே ஆல்ஃபா அப்படின்னு இருக்கா, ஆல்ஃபாவுக்கு அடுத்த சைக்ளிக் ஆர்டர் பீட்டா டிவைடட் பை ப்ளஸ் பீட்டாவுக்கு அடுத்த ஆர்டர் வந்து காமா டிவைடட் பை ஏட்டமா. இப்போ டினாமினேட்டரில் என்ன சார் வரும், இப்போ மேலே ஆல்ஃபான்னு இருந்தால் கீழே ஆல்ஃபாவை விட்டுட்டு பீட்டாவும் காமாவும் மல்டிப்ளையில் இருக்குது. அப்போது இங்கே பீட்டா மேலே இருந்தால் பீட்டாவை விட்டுட்டு மீதி ரெண்டும் காமா ஆல்ஃபா அது ரெண்டும் கீழே மல்டிப்ளையில் வருமா. அப்போ காமா இன்ட் ஆல்ஃபா. அடுத்து இங்கே காமா இருக்குது, காமா போக மீதி என்னது ஆல்ஃபாவும் பீட்டாவும். அப்போ அது டினாமினேட்டரில் ப்ராடக்டில் வரும். ஓகே, சரி.
சரி, இப்போ எல்சிஎம் எடுத்துக்க வேண்டியதான். ஈக்குவல் டு டினாமினேட்டர் பாருங்கள், 2 இடத்துல ஆல்ஃபா இருக்குது, 2 பீட்டா இருக்குது, 2 இடத்துல காமா இருக்குது. அப்போ நீங்கள் ஓவராலாக எல்சிஎம் என்ன எடுத்துக்கிறீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா இதை மட்டும் எடுத்துங்க. அப்போ நியூமரேட்டரில் என்ன சார் வரும்? இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் கவனிங்க, இங்கே பீட்டா காமா அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல பீட்டா காமா, இந்த இடத்துல நமக்கு எல்சிஎம் ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ இங்கே என்ன செஞ்சால் இந்த ஆல்ஃபா பீட்டா காமா வரும் அப்படின்னு பாருங்களேன். இங்கே ஒரு ஆல்ஃபாவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆல்ஃபா பீட்டா காமான்னு வந்துடும். அப்போ இங்கே ஆல்ஃபா ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா மேலேயும் நீங்கள் என்ன செய்யணும்? ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ரெடி ஒரு ஆல்ஃபா இருக்குது, நீங்கள் ஒரு ஆல்ஃபாவை மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயரு ப்ளஸ் அதே போல் இதை கவனிங்க, காமா ஆல்ஃபான்னு இருக்குது. இங்கே என்ன குறையுது? பீட்டா குறையுது. அப்போ இங்கே பீட்டா ஷார்ட்டேஜ்னா அப்போ மேலேயும் நம்ம என்ன செய்யணும்? பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயரு ப்ளஸ் இங்கே பாருங்கள் ஆல்ஃபா பீட்டா இருக்குது, பட் இது கூட காமா குறையுது. அப்போ இங்கே காமா இன்ட்டு பண்ணால் மேலேயும் காமா இன்ட்டு பண்ணும், அப்போ காமா ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரியா? ஓகே. ஈக்குவல் டு இப்போ இது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம லோயர் ஸ்டாண்டர்டில் ஒரு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி படிச்சிருப்போம். அந்த ஃபார்முலா வேணால் ஞாபகப்படுத்தலாம் பாருங்கள். அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இப்படி இருந்தால் இதோட ஐடென்டிட்டி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அப்படின்னு ஒரு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி இருக்குது. இந்த ஐடியாவை அப்படியே எங்கே யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த நியூமரேட்டரில் இருக்குல்ல ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் அங்கே யூஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த ஸ்டெப் எப்படி வரும்? இது வந்து ஃபார்முலா உங்களுக்காக தான். பட் இந்த நியூமரேட்டரில் அப்படியே இதுக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் அதுக்கு பதில் என்ன செய்றீங்க பாருங்கள், இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்னு இருக்குது. அப்படியே இந்த எக்ஸ்பான்ஷனை இந்த நியூமரேட்டருக்கு பண்ணிவிடுங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர்னால் அப்போ இதுக்கு நேராக என்ன வரணும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் வரணுமா? மைனஸ் இந்த 2 வந்து ஜென்ரலாக இருக்கிறது ஏ இன்ட்டு பி. ஸோ ஏ இன்ட்டு பினா இங்கே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பி இன்ட்டு சி. பி இன்ட்டு சினா இங்கே என்னது? பீட்டாவும் காமாவும். ஸோ பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் சி இன்ட்டு ஏ. சினா வந்து இந்த இடத்துல காமா, ஸோ காமா இன்ட்டு ஏவுக்கு பதிலாக ஆல்ஃபா. இது வந்துடுமா? ஓகே. டிவைடட் பை இப்போ இது நியூமரேட்டருக்கு மட்டும் டிவைடட் பை. ஸோ டினாமினேட்டரில் இங்கே என்ன இருக்கு பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா காமா இருக்குது. ஸோ அதை வந்து மறக்காமல் போட்டுடலாம். சரி, ஈக்குவல் டு இப்போ ஏற்கனவே தெரிஞ்ச டேட்டா எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் ஆஃப் பி பை ஏ. சப்ஸ்டிட் பண்ணுங்கள், மைனஸ் பி பை ஏ. இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கா? ஸோ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இதனுடைய ஆன்சர் செகண்ட் ரோவில் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், சி பை ஏ. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஹோல் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு இருக்கா? ஆல்ஃபா பீட்டா காமாவுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? மைனஸ் டி பை ஏ. சரியா? சரி, அடுத்து பாருங்கள், இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிங்க. மைனஸ் பி பை ஏவை ஸ்கொயர் பண்ணால் மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். பிஏ ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் இங்கே என்ன இருக்கும்? 2c டிவைடட் பை ஏ இருக்குமா? இன்ட்டு இந்த டி பை ஏ வந்து ஒரு ஃப்ராக்ஷன். அப்போ ஹோல் டிவைடட் பைக்கு கீழே ஒரு ஃப்ராக்ஷன் இருந்தால் ரெசிப்ரோக்கலாக மாறும். இந்த டி பை ஏ ரெசிப்ரோக்கலாக மாறுமா? அப்போ அங்கே போச்சுன்னு என்ன வரும்? இன்ட்டு மைனஸ் ஏ டிவைடட் பை டி ரெசிப்ரோக்கல் ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்துங்க. இது ரெண்டுத்துக்கு என்ன எல்சிஎம் பாருங்கள், ஏ ஸ்கொயருக்கும் ஏவுக்கும் ஏ ஸ்கொயர் எடுத்துடலாம். அப்போ இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கிறதுல இந்த நியூமரேட்டரில் பி ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோ மைனஸ். இங்கே ஒரு ஏவால் மல்டிப்ளை பண்ண தான் ஏ ஸ்கொயர் வரும். அப்போ மேலே ஏவால் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 2c இன்ட்டு ஏ 2c ஏ கரெக்டாக இன்ட்டு இங்கே என்ன இருக்கும் பாருங்கள், மைனஸ் ஏ டிவைடட் பை டி. அப்போ என்னாகும்? ஒரு ஏ கேன்சல் பண்ணிடலாமா?
அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் பி ஸ்கொயர் மைனஸ் 2ac இருக்கும். இங்கே வர ஒரு மைனஸ் இருக்குது. இந்த மைனஸை ஸ்ட்ரைட்டாக இது உள்ளேயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்குன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2ca வருமா? அதை முன்னாடி எழுதிக்கிறேன். அடுத்து மைனஸ் இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதனால் அது பின்னாடி எழுதிக்கிட்டேன். இங்கே ஏ கேன்சல் ஆகிடுச்சு. டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்கும் பாருங்கள், இங்கே ஒரு ஏ தான் கேன்சல் பண்ணேன். அப்போ அந்த ரிமைனிங் ஒரு ஏ இருக்குமா, இங்கே டி இருக்குது. ஸோ அந்த டியை போட்டாச்சு. அப்போ இதனுடைய ஆன்சர் சம்மேஷன் ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா காமா. இதோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 2ca மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏடி. அவ்வளோதான். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.